press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, I am Raj. Welcome to my channel. அண்ட் நம்ம பர்த்டே விஷயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும்னு நினைப்போம். நம்மளும் நிறைய ஸ்டேட்டஸ்லாம் வந்து போடுவோம், பட் அந்த அளவுக்கு யாரும் இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு பர்த்டே ஸ்டேட்டஸை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் வந்து சாங்கை வந்து மியூட் பண்ணி வச்சுருக்கேன், காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படின்றதுக்காக. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச பிக்சரை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு எப்படி ஒரு அழகான ஸ்டேட்டஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. சரி, வாங்க எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த ட்ரிக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் தேவை. அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கூடவே ஒரு சில ஃபைல்ஸும் தேவை. அந்த ஃபைல்ஸ் டவுன்லோடிங் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த 3 டாட்டை யூஸ் பண்ணி லைப்ரரிக்கு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சும்மா இந்த ஒரு சாங் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இப்போது சும்மா ஏதாவது ஒரு சாங்கை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இதை ப்ளே பண்ண போகிறது கிடையாது. அண்ட் ஜஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா எனக்கு காப்பிரைட் இஷ்யூ கொடுப்பாங்க. அதனால் நான் வந்து ப்ளே பண்ணலை. ஜஸ்ட்டு சாங்கை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தென் விஷுவலைசர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கட்டம் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு சில ஃபைல்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன். அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இமேஜும் அண்ட் விஷுவலைசர் 18 அப்படின்ற இந்த ஃபைலும் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த ஃபைலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். விஷுவலைசர் 18 அப்படின்ற அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு மறுபடியும் புதுசாக ஒரு கட்டம் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த கட்டத்தை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதை நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து ஸ்க்ரீன் ரொட்டேட் வந்து கிளிக் பண்ணி அண்ட் இதை அப்படியே திருப்பிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வந்து இந்த பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபைனல் காம்போசிஷன் அப்படின்ற இடத்துல செகண்ட் பேக்ரவுண்ட் இமேஜ்னு இருக்கும், செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ண உடனே மேலே மாதிரி ஒரு பிளாங்க் ஆகுதுலாம். ஸோ அந்த இமேஜ் தான் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் அப்படின்றதுக்கு போயிட்டு கஸ்டம் இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பிக் இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் யாருடைய பிக்சரை வைக்கணுமோ அவங்களுடைய பிக்சரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ யாருக்கு நம்ம வந்து பர்த்டே விஷ் பண்ணுறோமோ அவங்களுடைய இமேஜ் வந்து இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக உங்களோட இமேஜ் வந்து செட் ஆகிடும். அண்ட் அந்த இமேஜ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஜென்ரலில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, ஓகே, கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் கரெக்டாக க்யூட்டாக வந்து செட் ஆகிருக்கும். அண்ட் நீங்கள் வந்து சாங் ஏதாவது வச்சுட்டு ஜஸ்ட்டு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அந்த சாங் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். தென் இதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இந்த இடத்துல டவுன்லோட் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டான சைஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெமரி கார்டில் வந்து இந்த வீடியோவாக வந்து சேவ் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ வச்சு நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஸ்டேட்டஸை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸை எடுத்து நம்ம வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து மெர்சல் ஆகிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.